எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள். புகாரியிலே 3606வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் போய் ரசூலுல்லாஹ் என்ன கேட்போம் அப்படின்னா, என்னென்னலாம் நன்மைகள் இருக்கோ அதை கேட்போம், நிறைய நன்மைகளை பற்றி கேட்போம், எது நன்மை எது நல்லது இப்படி கேட்போம். ஆனால் ஹுதைஃபத்துல் யமான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தால் அவர்கள் எப்போதும் என்ன கேட்பார்கள் என்றால், எது எதெல்லாம் தீமை, எது எதெல்லாம் விட்டு நான் விலகி இருக்கணும், நான் எவ்வளவு கெட்டவன். வரலாற்றிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லாத ஒரு ரகசியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அது என்ன? அது என்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய இல்மை அதிகப்படுத்துவானாக. யார் யாரெல்லாம் முனாஃபிக் என்கின்ற பட்டியல் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவர் எந்த அளவிற்கு நாம் அதுதான் சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்றால் முதலில் நாம் எங்கு தவறிழைக்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போல வர வேண்டும்.